முதல்ல நம்ம பாக்குற வண்டி ரெட் கலர் டியோவா? ரெட் கலர் டியோ புது மாடல், போன மாசம் வண்டி இது. போன மாசமா? ஒரே மாசம் வண்டி, வெறும் 100 கிலோமீட்டர். அது குழந்தை ஒரு மாசம் குழந்தை. ஒரு மாசம் குழந்தை தான் இது. ஓகே. வெறும் 100 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. 2024 MT-15. ஓகே. புது வண்டி 2,18,000 ரூபா வரும். நம்ம கிட்ட 1,60,000 ரூபா. வெறும் 6 மாசம் வண்டி. பேஷன் ப்ரோ 2021 மாடல் 35,000 தான் வரும். வெறும் 35,000 தான். 35,000 தான். கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. 7,000 கிலோமீட்டர் ஓடி. 7,000 தான். வெறும் 7,000 தான். கிலோமீட்டர் 15,000 ஓடி இருக்கும். 15,000. வண்டியில வேற ஒர்க் ஏதாவது இருக்குமா அவங்க வாங்கினா பண்றது? எந்த ஒர்க் இருக்கா? நான் இன்ஜின் ஆயில இருந்து எல்லாமே ஃபுல் சர்வீஸ் பண்ணி தான் வண்டி கொடுப்பேன். ரெடியே தான் இருக்கும். 60 cc. வெறும் 7,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். நானே டிஸ்டல் எட்டி பாத்துறேன். 10,000 கூட இல்ல, 8,000 தான். 8,000 தான். அவங்க என்ன மன திருப்தியோட போகுதுன்னா ஒன்றும் அதை பண்ணிருக்காங்க. உங்க கஸ்டமருக்கு எதனா வேற டேங்க் ஃபுல் பண்ணி தரேன், வேற இன்ஜின் ஆயில இருந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன். 3 மாசம் வாரண்டி கொடுத்துட்றேன். 2024 ஸ்பெண்டர். ஸ்ப்ளெண்டர் 24 மாடல். 24. 2024 வெறும் 6 மாசம் வண்டி. 6 மாசம் ஆயிடும். R15 ஜூபிட்டர். ஜூபிட்டர் 2022 மாடல். 52,000 வரும். 52 கிளாசிக். ஜூபிட்டர் கிளாசிக். 2023 ஜஸ்ட். 2023 ஸ்கூட்டி ஜஸ்ட் 60,000 வரும். அவ்வளவுதான். 60,000 ரூபாய். அவனிஸ் 2024 மாடல். வெறும் 4.5 மாசம் தான் வண்டி. 4.5 மாசம். ஆமா. 2022 ஜூபிட்டர். ஜூபிட்டர் இருக்குல டாப் மாடல் இதுதான். இது வந்து ஜூபிட்டர்ல டாப் மாடல் நம்ம கிட்ட இருக்குதுல. சொல்லனா 1,60,000 புது வண்டி வரும். நம்ம கிட்ட வந்து வெறும் 52,000 வரும். 2023 எக்ஸல். எக்ஸல். ஆமா, ஹெவி டியூட்டி. 45,000 வரும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கல் ஆஃப் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஷூட் ஆகுதான்னு கூட சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா லீ மோட்டர்ஸ் கோயமேட்ல. உங்களுக்கு நெற்குன்றதுல நிறைய பேர் போன வாட்டி வீடியோ பார்த்து நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. கலெக்ஷன்ஸ் அடுத்து ஏன் கொண்டு வரலன்னு கேட்டீங்க. ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்திருக்கனால கூப்பிட்டுருக்காங்க, நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நிறைய வண்டிங்க இருக்கிறது எல்லாமே ஷோரூம் லுக்கில் இருக்கும். மாத்திரம் இல்லை, இங்க கம்மியில தான் கிலோமீட்டர்ஸே ரன் ஆயிருக்கும். அது என்ன இதெல்லாம் பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃபேமிலியில யாராவது வண்டி வாங்கணும் ஆசைப்படுறாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில வாங்கணும் ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கட்டாயமா பிடிக்கிற வீடியோமா தான் இருக்கும். உங்களை நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்படி இல்லாம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும் வித் ஆஃபர்ஸ். இதுலயும் ஆஃபர் ஏதாவது வாங்காம விட மாட்டோம். அது என்னன்னு தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெரிய வரும். அண்ட் தென் நிறைய பேர் வந்து இன்னும் இன்ஸ்டாகிராமும் ஃபாலோவும் பண்ணல, அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணல, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்து எடுக்கிறது யாருக்காக? உங்களுக்காக. ஸோ அதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடுக்குள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ரெண்டாயிரத்தி 24 ஸ்பெண்டர். ஸ்ப்ளெண்டர் 24 மாடல். 24. இது விலை வந்து 70,000 வரும். 70,000? ஓகே.
இல்ல பல பாலிஷ் பண்ணி கல்யாணம் போணுமே மேக்கப் புது வண்டி தானே மேடம், பழைய வண்டி வச்சிருக்கீங்க. புது வண்டி தானே, பழைய வண்டி இருந்தா நம்ம கிட்ட மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எல்லா வண்டியுமே அப்படியே தூசு கொஞ்சம் கூட இல்லையே, மெயின் ரோட்ல இருக்குது, ஒரு பொடி கூட காணுமே. தூசுவா தொடச்சிட்டே இருக்காருல, அதான் தொடச்சிட்டே வச்சிருக்கு, ஒரு ஆள் வச்சிருக்கீங்க போல, என்ன ஒரு பொடி கூட இல்ல. அதனால கேக்குறேன் நானு. அவர் வேலையை அவர் கரெக்டா பாத்துக்கிறாரு. அண்ணனுக்கு ரொம்ப கரெக்டா விசுவாசியா ஒருத்தர் மாட்டி இருக்காரு. பயங்கர விசுவாசம். அடுத்தது 2024 வெறும் 6 மாசம் வண்டி. 6 மாசம் ஆயிடும். R15 1,52,000 பிராண்ட் நியூ 1,52,000 வரும். புது வண்டி எடுக்க போனா 1,10,000 மேல வரும். உங்களுக்கு அப்படியே 60,000-70,000 கம்மியாயிடும் நம்ம கிட்ட எடுக்கிறதுனால. அதாவது பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வேணும் நீங்கன்னா, புது லுக்ல வேணும்னாக்கா 9,000 ஓடி இருக்கு. வண்டி நீட்டா இருக்கும். இத பார்த்தாலே தெரியுது நீட்டா இருக்கிற மாதிரி. ஒரு இப்ப பாக்குற வண்டியில எங்குமே தேய்மானம் அந்த மாதிரி, அது பேரு கோரல் கீரல் கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. இருக்காது, சூப்பரா இருக்கும். ஒரு கோடு இருக்கிற மாதிரி இல்ல. நாங்க எடுக்கும் போதே பார்த்து தானே எடுப்போம். ஆக்சன்ஸ் வண்டி எல்லாம் வராதுல்ல? வராது. எடுக்க மாட்டீங்க? நான் எடுக்கிறது கிடையாது, நமக்கு தேவைப்படாது ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட் பண்ணி அது ரீமாடலிங் ரிப்பேர் எல்லாம் பண்ணி கொண்டு அந்த வர்க்கிங் பண்ற வண்டி நம்ம கிட்ட வராது. மோஸ்ட்லி எடுக்க மாட்டீங்க. ஓகே. ஜூபிட்டர் 2022 மாடல் 52,000 வரும். 52 கிளாசிக் ஜூபிட்டர் கிளாசிக். எவ்வளவு கிலோமீட்டர் சொன்னீங்க? இது 20,000 கிலோமீட்டர் ஓடி. 20,000 கிலோமீட்டர் ஓடி. ஜூபிட்டர் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்குல்ல இந்த வண்டி, நல்ல சேல், நல்ல டாப் சேல் ஜூபிட்டர் தான் இது. நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் நல்லா இருக்கு, இது டிக்கி கொஞ்சம் பெருசா இருக்கு, இல்ல ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஸ்பேஸா இருக்கு, ஹெல்மெட் வைக்கிறது சௌரியமா இருக்கும், வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கு. ஆமா, மத்தல ஹெல்மெட் வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப ஹெல்மெட் கம்பல்சரி ஆயிடுச்சுல, இல்லாம போக முடியாது இல்ல, அதனால. ஃபைன். 2023 ஜஸ்ட் 2023 ஸ்கூட்டி ஜஸ்ட் 60,000 வரும். அவ்வளவுதான். 60,000 23 மாடல். 23 மாடல் வெறும் 60,000 வரும். ஓகே. சோ நமக்கு வந்து ஓட்டி பழகலாம் சௌரியமா இருக்கும். ஆமா. ஓகே. வண்டி சூப்பரா இருக்கும் ஓட்டுறதுக்கு. லேடிஸ் வந்து வெயிட்லெஸ் வண்டி இருக்கு இல்லையா? அதான். ஆமா. அது ஸ்டார்டிங்ல இருக்கவங்களுக்கு ஓட்டி பழக சௌரியமா இருக்கும் சொல்ல காரணம் அதுதான். வெயிட் பேலன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. யார் வேணா ஈஸியா டிரைவ். ஆமா, கொஞ்சம் புதுசா ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய வண்டி கொடுத்தா தட்டக் புத்தக்குன்னு ஓட்டுவாங்க. ஏன்னா நான் அப்படி பழகி இருக்கேன், அதனால சொல்றேன். சோ அது ஈஸியா வண்டி பழகலாம். அதுவும் 23 தான், அதுவும் 60,000 தான் வரும். ஓ, இதுவும் 23 தானா? ஆமா, இதுவும் 60,000 தான். 60,000 வரும். நல்லா இருக்கும் வண்டி. ஓகே. சோ 60,000ல பட்ஜெட்லயே உங்களுக்கு ரெண்டு வண்டி காட்டிடுறேன். ரெண்டுமே வந்து ஸ்கூட்டி நெஸ்ட் தான். ஒன்னு வந்து ப்ளூ, இன்னொன்னு பிளாக். ரெண்டு கலர் காட்டியிருக்கேன். இது சுசுகி அவெனிஸ் 2024 மாடல் வரும். 4.5 மாசம் தான் வண்டி. 4.5 மாசம். ஆமா. 84,000 வரும். 84,000 தான் வருது. ஓகே. புது வண்டி 1,25,000 வரும். 1,25 வருதுன்னா வாங்க போனாக்கா. ஓகே. ஸோ இது வந்து கிலோமீட்டரும் கம்மியாக தான் ரன் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் சொல்றாரு அவரு. ரேட் ஏதாவது நெகோசியேஷன் பண்ணிக்கலாமா நேரில் வரும்போது? பெருசா இருக்காது, கம்மியாக பெருசா இருக்காது, ஆனா கம்மி பண்ணி கொடுப்பீங்க. நானும் கம்மியா தானே கொடுக்குறேன். இதுக்கு மேல நான் கம்மி பண்ணா ரொம்ப கஷ்டப்படணும். கம்பெனி கம்பெனி வந்து கட்டுப்படி ஆகாது, கம்பெனிக்கு நஷ்டமாயிடும். சரி, ஓகே. ரெண்டு பேருக்குமே லாபமா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. ஆமா, கஸ்டமர் நான் கொடுக்குறது எல்லாமே நல்ல பெனிஃபிட் ரேட் ஆச்சு. உங்களுக்கு ஏதோ 30-40,000 கிட்ட கம்மியாயிரும். புது வண்டி எடுக்க போனா 40,000 இன்னைக்கு யார் தருவா? அவங்களுக்கு கஸ்டமரால முடியாது, நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஆமா. இந்த வண்டிக்கெல்லாம் போய் எவ்வளவு கொடுத்தா போதும்? இதெல்லாம் 10,000 கட்டினா போதும். இதுக்கெல்லாம் 10 கொடுத்தா போதும். ஓகே. 10,000 கூட இல்லாம கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணிரலாம். சிபில் நல்லா இருந்தா பண்ணிரலாம். சிபில் நல்லா ஜீரோல கொடுத்துறீங்களா? ஜீரோல கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வார்த்தை கேக்குறது எவ்வளவு குளுன்னு இருக்கு காதுக்கு. சரி, ஓகே, டன். சோ இதோட ரேட் சொல்லுங்க. இது 78 வரும். 78. ஆமா, 78 24 ஓட மாடல். Black color. ஓகே. வெறும் 2000 சில்லற கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். 2000 தான் ஓடி இருக்கு. ஆமா. ஓகே. டெஸ்ட் டிரைவ் உண்டா? உண்டு. ஓகே, ஃபைன். அது 2022 ஜூபிட்டர் 50,000 வரும். 50,000. ஓகே. ஜூபிட்டர். ஆமா. Black color. ஓகே. கிலோமீட்டர் என்ன 7,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 7,000 தான் ஓடி இருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்துட்டும் இருக்கும் போயிட்டும் இருக்கும். இப்ப நான் வீடியோல காட்டுற வண்டி தான் வேணும்னு உங்களுக்கு அடம் பிடிச்சிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா வண்டி போயிருக்கலாம். ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா இருக்கும்போது யார் தாங்க வேண்டாம்னு சொல்லி போவாங்க. உள்ள வரவங்க சும்மா பார்க்க வந்தாலுமே கிலோமீட்டர் கம்மியா இருக்கு, பட்ஜெட் கரெக்டா இருக்கும்போது வாங்கி தானே போவாங்க. விண்டோ ஷாப்பிங் மாதிரி வந்துட்டு போக மாதிரி இருக்க இடமா இருக்காது இது. அதனால நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நேர்ல வாங்க, இவரை பாருங்க, உட்காந்து பேசுங்க, கையோட முடிச்சுட்டு போயிடுங்க. ஹாட் கேஷா இருந்தா 10 நிமிஷத்துல கொடுத்துருவாரு. நீங்க லோன் ப்ராசஸா இருந்தா 1 hour. உங்க சிவில் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருந்தா 2 மணி நேரம் ஆகும். சரியா? ஆனா பண்ணி கொடுத்துருவாரு.
இல்லையா? அப்படிதானே? ஆமா கண்டிப்பா. ஆமா ரைட். அடுத்து நம்ம பாக்குறது 2022 ஜூபிட்டர் இருக்கிற டாப் மாடல் இதுதான். இது வந்து ஜூபிட்டர்ல டாப் மாடல் நம்ம கிட்ட இருக்குதுல. ஆமா எக்ஸ்டர்னேட்னுவாங்க. ப்ளூடூத் எடிஷன் இது. என்ன? ப்ளூடூத் எடிஷன். ஓகே. இது விலை வந்து 52000 வரும். 52000 தானே? சீட் கவர் ஆகுது கலரு. இதாம போ. நான் துணியெல்லாம் போட்டு நினைச்சேன் நான். கஸ்டமரோட ஸ்டைல் புடிச்சு போட்டுருக்காங்க. அழுக்கானா தெரியாது. சீட்டு கிழிஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரம் கண்ணுல தென்படாது. அந்த மாதிரி அழகா பண்ணிருக்காங்க. 52,000 தான். கிலோமீட்டர் அது ஓடி இருக்கு 13000 ஓடி இருக்கு. 13000 தான் ஓடி இருக்கு. கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி இருக்கு. ஆனா சிங்கிள் ஓனர் தானே? சிங்கிள் ஓனர் தான். அப்ப இதுவரை எல்லாமே நம்ம சிங்கிள் ஓனர் தான் கட்டிருக்கோம். செகண்ட் ஓனர் இல்லையா அந்த வண்டி? செகண்ட் ஓனர் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு உள்ள இருக்கும். ஓகே. அடுத்தது 2024 ஆக்டிவா 72000 வரும். 72000 ரூபாய். பிளாக் கலர் தான். பிளாக் கலர் ஃபுல் பிளாக். ஓகே. இது கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 7000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 7000 தான் ஓடி இருக்கு. 7000 தான் ஓடி இருக்கு. அவர் என்ன கில் பண்றாராமோ? அப்படிதான் இல்ல நல்லா தான் இருக்கு அந்த ஃப்ளோல. அடுத்தது வெஸ்பா 2021 மாடலு. வண்டி என்ன சொல்லணும்னா 1,60,000 புது வண்டி வரும். நம்ம கிட்ட வந்து வெறும் 52,000 வரும். 1,60,000 கிட்ட போகுதா? ஆமா. நம்ம 50,000 கொடுக்கலாம். ஆமா 50,000 கொடுக்கலாம். வெஸ்பா அவ்வளவு கிடைக்கிறதும் இல்ல கிடைக்கிறது இல்ல. ரேர் இல்ல. வெஸ்பா இதுவரையிலும் நம்ம பண்ண வீடியோல காட்டினதே இல்ல. ஆமா மோஸ்ட்லி இருக்காது. செகண்ட்ஸ்ல இதுவரையும் காட்டினதே கிடையாது. நம்ம சேனல்ல வெஸ்பா ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு நினைக்கிறேன். இதுவரையும் காட்டின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. ஓகே 50,000 முடிச்சிடலாம். 50,000 முடிச்சிடலாம். 2023 எக்ஸல். ஆமா ஹெவி டியூட்டி. 45,000 வரும். 45,000 தான் வருது. ஹெவி டியூட்டி. எவ்வளவு வேணா வெயிட் தாங்குங்க. லோடு எவ்வளவு தூரம் வேணா லோடு அடிக்குங்க. இது நம்பி போலாங்க. எவ்வளவு தூரம் வேணாலும். எந்த வண்டிலையும் நான் உட்காரல. இந்த வாட்டி உட்கார்ந்தது நான் வெஸ்பால. சாரி இது வண்டி பேருங்க எக்ஸல் சூப்பர்ல உட்காந்து சூப்பரா போலான்ட்டு. சரிங்களா? சூப்பரா போலாம். இப்போ வெக்கேஷன் டைம் நம்ம ஊருக்கு போறதுக்கு இது கரெக்டா இருக்கும். ஊர்ல வண்டி ஓட்டுறது, ஊருக்கு இதுல போக முடியாது. ஊர்ல போய் இது ஓட்டுறது சௌரியமா இருக்கும். பைக்காடா ஈக்காடா என்ன வேணா காட்டல, நான் காட்டுறேன்னு வண்டி ஓடும். ஓகே ரைட். எவ்வளவு சொன்னீங்க நீங்க? 45 சொன்னீங்க. அடுத்த வண்டி முடிஞ்சிச்சா? லாஸ்ட் ஒரே ஒரு வண்டியா? ஆமா இருக்கிறதே பெரிய வண்டி. மகாராசா வண்டிக்கு வச்சிருக்காங்க. ஆமா. ஓகே. இந்த ராசா என்ன சொல்றாங்க? இது 2013 மாடல். 2013 மாடல். நம்ம கிட்ட லோ பட்ஜெட் வண்டினா இது ஒண்ணுதான். இது ஒண்ணுதானா? ஆமா. எவ்வளவு பட்ஜெட்? 50,000 வரும். என்னது இவ்வளவு பெரிய வண்டி 50,000 தானா? வெறும் 50,000. ரெண்டு டயர் நல்லா இருக்கும். புது டயர் தான் இதுல இருக்குது. டயருக்கு ரேட் கொடுக்கணுமே. ஆமா. வண்டி வெறும் 33,000 கிலோமீட்டர் தான். ஜென்யூன் வெஹிக்கிள். 33 தான் ஓடி இருக்கா? ஆமா 33 தான் ஓடி இருக்கு. 50,000 ரூபாய் தான் ரேட். வண்டி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு. தண்டர் பேர்டு 350 cc வண்டி. டப்ப 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 ஓட்டல எப்படி போகும் தெரியுங்களா? எங்களுக்கு அனுபவம் இருக்கு, அதனால சொல்றேன். சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் தான். நான் பார்த்தேன் செகண்ட் ஓனர் சொல்லுவாரோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, இதுவும் சிங்கிள் ஓனர் தான். ஓகே. இத வேற இந்த இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கட்டி கொடுத்துருவீங்களா இல்ல இதோட வண்டியோட கொடுத்துருவீங்க? ஓகே. ஸோ நீங்க வாங்கி எதுவும் வைக்க வேண்டியது இருக்காது. ஃபைன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமும் காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். நல்லாவும் இந்த வாட்டி இருக்கு. இன்னும் குடோன்ல இருக்கு. அது அடுத்த வீடியோல பார்த்து போட்டுருவோம். ஆமா. இங்க நிக்க வைக்க எவ்வளவு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு வண்டியை வச்சு நாங்க காட்டியிருக்கோம். ஏன்னா அதுக்கு மேல இங்க இடம் இல்லை வைக்கிறதுக்கு. அடுத்த வீடியோல நம்ம அதை மிச்ச மீதி வண்டியை காட்டுவோம். இதை பாத்தீங்களா ரோடுறாரு. சரி எல்லாம் சொல்லிட்டீங்க. சப்ஸ்கிரைபருக்கு எதுவுமே கொடுக்கலையே. சப்ஸ்கிரைபருக்கு என்ன கொடுக்கலாம்? டேங்க் ஃபுல் பண்ணி தரலாம். என்ன கொடுக்கலாம்? அடி குடுக்குற மாதிரி எல்லாம் கையெல்லாம் இப்படி எடுத்து காட்டி பயப்படுத்த கூடாது. அடி எல்லாம் கொடுக்க கூடாது. வண்டி டியூ கட்டலனா நான் வந்து அடியால கூட்டி வரன்ற மாதிரி கை மடிக்கலாம் கூடாது. நம்ம கஸ்டமர் வந்து தெய்வம் மாதிரி நமக்கு. அவங்களன்னு நம்ம இல்லவே இல்லங்க. நம்ம இந்த இடத்துக்கு வரவே முடியாது. தெய்வங்கள் தான் முக்கியம். என்ன ஒன்றோ பண்ணி தரலாம் பெஸ்டா. அது வாயால சொல்லணும். என்ன ஒன்றோ பெஸ்டா பண்ணி தந்துருவாங்க கஸ்டமருக்கு. அது ஏதோ சொல்லணும். என்ன சொல்லணும்னு உடைக்கணும். எவ்வளவு கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்கன்னு உடைக்கணும். பெஸ்டா பண்ணலாம். வரணும் அவங்களுக்கு. அவங்க என்ன மன திருப்தியோட போகுதுன்னா ஒன்றோ பண்ணி தரலாம். உங்க கஸ்டமருக்கு எதனா வேற டேங்க் ஃபுல் பண்ணி தரேன். வேற இன்ஜின் ஆயில்ல இருந்து எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன். 3 மாசம் வாரண்டி கொடுத்துறேன். அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? ஓகே. இது கொடுத்தீங்களா? இப்ப சந்தோஷம். நானும் என் சப்ஸ்கிரைபர் என்ன டேங்க் ஃபில் பண்ணி தரேன். 3 மாசம் வாரண்டி தரேன். வேற என்ன சொன்னீங்க? இன்ஜின் ஆயில் மாத்தி கொடுத்துருவோம். இன்ஜின் ஆயில் மாத்தி தரேன். ஃபுல் சர்வீஸ் பண்ணி கையில கொடுத்துருவோம். ஃபுல் சர்வீஸ் பக்காவா கையில வண்டி ரெடியா ஓட்டிட்டு போற மாதிரி நான் பேசி வச்சிருக்கேன். இந்த அடி இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்கு.
சரி, எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒரு வண்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தேங்க்யூ. 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 ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீ மோட்டர்ஸ்க்கு வந்தோம். நீங்கள் நிறைய பேர் கேட்ட இடம் மைலேஜ் வந்து கம்மியாக பட்ஜெட்டில் எனக்கு வேணும் கேட்டிங்களா, அதுக்காக வந்த இடத்துல உங்களுக்கு நிறைய வண்டிகளை காட்டியிருக்கேன். உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் வண்டி வாங்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வண்டி, ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி வாங்கணும் ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு இந்த வண்டியை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். அது வரணும். டாடா பாபா, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.